ரொம்ப நாளாக பிரியாணி குண்டா வாங்கணும் பிரியாணி குண்டா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு போல இருக்குது. ஜெயக்குமாருக்கு தான் போனோம். ஜெயக்குமாரில் இல்லாத பொருள்னே ஒன்று இல்லைங்க. அவ்வளோ பொருள் இருக்கும். நம்ம பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஒன்று, மற்ற கடையிலலாம் ஷோரூம் மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நம்ம பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிசைன் வேணும் அந்த டிசைன் வேணும்னு சொன்னால் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. வெளியில் குட்டி குட்டியாக பாத்திர கடைலாம் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார்லேருந்து பாத்திரம் வாங்கிட்டு போய் தான் சேல் பண்ணுவாங்க. ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஃபைனலாக பில் பண்ணுற இடத்துல என்ன கொஞ்சம் குறைச்சிக்கங்கண்ணே அப்படின்னு சொன்னால் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. இந்த கடையில் ஒரே ஒரு ட்ராபேக் தான், உங்களுக்கு என்ன டிசைனு என்ன பொருள் வேணும்னு நீங்கள் சொல்லி தான் அவங்க எடுத்து கொடுக்க முடியும். நம்மளாம் பார்த்த உடனே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு நிறைய பொருள் இருக்கும். நான் பிரியாணி குண்டான் தான் வாங்கலான்னு போனேன். அங்கே பார்த்தா பிரியாணி அண்டாலாம் இருக்குது. எப்படியோ 1 கிலோ பிரியாணி பிடிக்கிற மாதிரி ஒரு குண்டான் எடுத்துட்டேன். நல்லா வெயிட்டாக இருந்தது. 1000 ரூபாய் சொன்னாங்க. இதோட மூடி தட்டு வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கு பாருங்க. இந்த மூடி அந்த மூடின்னு எந்த மூடியுமே செட் ஆகலைங்க. ஃபைனலாக அப்புறம் ஒரு தட்டு செட் ஆச்சு. சரின்னு வாங்கிட்டு வந்தோம். சாதாரண ஒரு குண்டான் எடுத்திங்கன்னா அத்தனை வெரைட்டி இருக்குது. இவ்வளோ பொருளை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல. பிள்ளைங்களுக்கு தொட்டுக்க கிண்ணலாம் வாங்கலான்னு சொல்லி கீழே தான் வந்தேன். நானும் வாங்கிக்கிட்டே தாங்க இருக்கேன். ஆனால் தொலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. சரின்னு ஒரு 3 டப்பா வாங்கிட்டு வந்தேன். அங்கேருந்து ஏவிஆர் கடைக்கு தான் போனோம். நிதிஷ்க்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு இன்னர் ஐட்டெல்லாம் வாங்கலான்னு தான் போனேன். அதையும் வாங்கிட்டு கிராண்ட் ஷாப்பிங்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. கிராண்ட் ஷாப்பிங்கில் நைட்டு போனால் தான் கூட்டமாக இருக்குன்னு இன்றைக்கி பகலில் போனேன். பகல்லே அவ்வளோ கூட்டம். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திங்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் டவல், அது மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. எத்தனை வாட்டர் பாட்டில் வாங்கினாலும் அவசரத்துக்கு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்காதுங்க. தம்பிக்கும் எனக்கும் வாட்டர் பாட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த கடையில் அதிகமாக வாட்டர் பாட்டில் செய்யலாம். அவங்க எவ்வளோ பாட்டில் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கடைக்குள்ளெல்லாம் போனாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உள்ள கிஃப்ட் ஐட்டம்லாம் நிறையா இருக்கும். நான் வாட்டர் பாட்டில் எடுத்து இதை மாற்றி அதை மாற்றி பார்த்துட்டு ஒன்றை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஹாப்பிக்கு போகலனா எப்படின்ட்டு ஃபைனலாக வாட்டர் பாட்டிலுக்கு பில் வாங்கிக்கிட்டு ஆப்போசிட்டில் போய் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு கீழே ஹாப்பிக்கு தான் போனேன். ஹாப்பி ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் வெண்ணிலா மில்க் ஷேக் இல்லை. சரின்னு ஒரு எக் பப்ஸ் தான் சாப்பிட்டேன். எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக்லாம் பிடிக்காது. அதனால் சாத்துக்குடி ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஷாப்பிங் போனீங்கன்னா என்ன மாதிரி லைட்டாக ஏதாவது சாப்பிட்டு வருவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாத்துக்குடி ஜூஸ் வந்துருச்சு. சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.